தலைமுறையின் விரைவு செய்திகள் இது. தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். கொச்சியிலிருந்து பெங்களூருவுக்கு எரிவாயு கொண்டு செல்ல அமைக்கப்பட்ட குழாய்களை அகற்ற உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. குழாய்களை அகற்றும் அரசின் முடிவை எதிர்த்து கெயில் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. கோவை, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 7 மாவட்டங்கள் வழியாக புதிதாக குழாய்கள் பதிக்கவும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் மேட்டூர் அணையை வந்தடைந்தது. இதனையடுத்து நேற்று வினாடிக்கு 80 கன அடிகளாக இருந்த நீர்வரத்து இன்று மாலை 35,000 உயர்ந்தது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் 2வது நாளாக இன்றும் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை விடப்பட்டது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால் உதகை, கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதி கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சின்னக்கல்லார், பூலாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. உத்தரகண்ட் மாநிலத்தில் மீட்புப் பணி ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் மதுரையைச் சேர்ந்த விமானப்படை அதிகாரியும் உயிரிழந்தார். அவரது பெயர் பிரவீன்குமார் என்பதும் கொல்கத்தா விமானப்படை பிரிவில் பணியாற்றி வந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்த 12 பேரது உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் பிரவீன்குமாரின் உடலை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை பல்லாவரம் அருகே பள்ளி வேன் கவிழ்ந்ததில் 9ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்தார். துரைப்பாக்கம் பல்லாவரம் ரோடில் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்தது. ஓட்டுநர் செல்போன் பேசியபடி சென்றதே விபத்திற்கு காரணம் என்று தெரிகிறது. காயமடைந்த மாணவர், மாணவிகள் 6 பேர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எஸ்எல்சி மற்றும் பிளஸ் 2 தேர்வுகளில் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு சார்பில் இலவச மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. தலைமைச் செயலகத்தில் இன்று நடந்த நிகழ்ச்சியில் 201 பேருக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா மடிக்கணினிகளை வழங்கி கௌரவித்தார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞானதேசிகனை மாநிலங்களவை திமுக வேட்பாளர் கனிமொழி இன்று சந்தித்தார். அப்போது மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் தமக்கு ஆதரவு தெரிவித்ததற்கு அவர் நன்றி தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்துள்ளதால் மாநிலங்களவை தேர்தலில் கனிமொழி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக, திமுக உறுப்பினர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குப்பை தொட்டிகள் வைத்ததில் ஊழல் நடந்திருப்பதாக திமுக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். அதற்கு அதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஊதிய உயர்வு கோரி தமிழகம் முழுவதும் முந்திரி தொழிலாளர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மாநிலம் முழுவதும் உள்ள 450 முந்திரை ஆலைகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளாக ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை என அவர்கள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டத்தில் விளைநிலங்களுக்குள் புகுந்து யானை கூட்டம் பயிர்களை சேதப்படுத்தியது. குடியாத்தம், மோர்தானா அணை, சைனகுண்டா, மோடிக்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் புகுந்த யானைகள் மாந்தோப்புகளையும் விட்டு வைக்கவில்லை. கிராம மக்களும் வனத்துறையினரும் பட்டாசு வெடித்து யானைகளை காட்டுக்குள் விரட்டினர். இதுவரை தமிழகத்தின் இன்றைய நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். உத்தரகாண்டில் மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கியுள்ள அனைவரும் 2 நாட்களில் மீட்கப்படுவார்கள் என அந்த மாநில முதலமைச்சர் விஜய் பாகுனா தெரிவித்துள்ளார். கனமழையால் தடைப்பட்டிருந்த மீட்புப் பணிகள் மீண்டும் முழுவீச்சில் தொடங்கி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரகாண்டிலிருந்து ஆந்திர யாத்ரீகர்களை மீட்டு வருவது தொடர்பாக டேராடூன் விமான நிலையத்தில் தெலுங்கு தேசம், காங்கிரஸ் எம்பிக்கள் மோதிக்கொண்டனர். அப்போது இரு கட்சி தொண்டர்களும் ஒருவரை ஒருவர் வசைப்பாடி முழக்கமிட்டதால் நிலைமை மேலும் மோசமடைந்தது. தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு முன்னிலையில் இந்த கட்சிகள் அரங்கேறின. உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ராகுல் காந்தியை அனுமதித்தது ஏன் என பாரதிய ஜனதா கேள்வி எழுப்பியுள்ளது. மீட்புப் பணி பாதிக்கப்படுவதால் விஐபிக்களை அனுமதிக்கக்கூடாது என உள்துறை அமைச்சகம் கூறியிருந்ததை அக்கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. தேர்தலை கருத்தில் கொண்டே ராகுல் காந்தி உத்தரகாண்ட் சென்றிருப்பதாகவும் பாரதிய ஜனதா விமர்சித்துள்ளது. உத்தரகாண்ட் நிவாரண பணிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியை பயன்படுத்திக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன்படி அதிகபட்சமாக ஒவ்வொரு உறுப்பினரும் தலா 50 லட்சம் ரூபாயை நிதியாக வழங்கலாம். இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள மத்திய அமைச்சர் ஸ்ரீகாந்த் ஜெனா உடனடியாக நிதி வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியை ஜம்முவுடன் இணைக்கும் ரயில் சேவையை பிரதமர் மன்மோகன் சிங் தொடங்கி வைத்தார். பனிக்வல் பாசிகுன் இடையேயான 18 கிலோமீட்டர் தூர மலைப்பாதை ரயிலில் மன்மோகன் சிங்குடன் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தியும் பயணித்தார்.
டெல்லியில் ஓடும் பேருந்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான 17 வயது நபர் தாம் குற்றமற்றவர் என தெரிவித்துள்ளார். சிறார் நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற விசாரணையின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பேருந்து உரிமையாளரிடம் சம்பள பாக்கியை கேட்டதால் அவர் தம்மை இந்த வழக்கில் சேர்த்துவிட்டதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஒடிஷா மாநிலம் கலாம்பூர் பகுதியில் பெய்த திடீர் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்திராவதி ஆற்றின் கரைகளில் உடைப்பு ஏற்பட்டிருப்பதால் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். கேரளாவில் சூரிய மின்தகடு மோசடி தொடர்பான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. திருவனந்தபுரத்தில் ஊர்வலமாக சென்ற பாரதிய ஜனதா கட்சியினர் மோசடிக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் உம்மன் சாண்டி பதவி விலக வலியுறுத்தினர். அப்போது தடையை மீறி சட்டசபையை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரத்தை திரும்பப் பெற முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சிறப்பு அதிகாரத்தை நீக்குவது பற்றி பேசுபவர்கள் மக்களை தவறான பாதைக்கு வழிநடத்த முயற்சி செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370 கீழ் காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரத்தை திரும்பப் பெறுமாறு பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி அண்மையில் வலியுறுத்தியிருந்தார். புதுச்சேரி அரசு ஆம்புலன்ஸ்களில் செயற்கை சுவாச கருவிகள் வைக்கக் கோரி பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆம்புலன்ஸ் வாகனங்களில் செயற்கை சுவாச கருவிகள் இருந்தால்தான் நோயாளிகளின் உயிரிழப்பை தடுக்க முடியும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். அவசர மருந்துகளையும் ஆம்புலன்ஸில் வைக்க வேண்டும் எனவும் அவர்கள் அப்போது கூறினர்.